தென்காசி அருகே எரிந்த நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுலைமானிடம் கேட்கலாம். சுலைமான், அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். தென்காசி அடுத்து எலத்தூர் பகுதியிலே பாலடைந்த ஒரு குளம் உள்ளது. இந்த குளத்திலே ஒரு பெண் சடலம் கிடப்பதாக கண்டு அருகில் உள்ள எலத்தூர் காவல் நிலையத்திற்கு அந்த பகுதியிலே உள்ளவர்கள் தகவல்களை தெரிவித்தனர். அந்த அடிப்படையிலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் தலைமையிலே போலீசார் அங்கே முகாமிட்டு ஆய்வு நடத்தினர். இது எரித்து கொல்லப்பட்டது பெண் என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து இதை எந்த பெண் யார் இதை செய்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக டிஎஸ்பி தமிழ் இனியன் தலைமையிலே தனிப்படை அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே அந்த பகுதியிலே திங்கட்கிழமை இரவு 9:30 மணி அளவிலே ஒரு இனோவா கார் வந்து செல்வது அருகில் உள்ள சிசிடிவி காட்சியில் தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த வண்டியில் உள்ள அந்த நம்பரை வைத்து அவருடைய முகவரி உரிமையாளரை தேடினார்கள். அது சிவகாசியை சேர்ந்த உரிமையாளர் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து சிவகாசிக்கு தனிப்படை விரைந்து அதனுடைய உரிமையாளரை பிடித்து விசாரித்த பொழுது, நான் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பக்கத்தில் உள்ள என்னுடைய நண்பரான ஜான் கில்பர்ட் என்பவரிடம் இந்த வண்டியை நான் விற்றுவிட்டேன் என கூறியதை தொடர்ந்து தனிப்படை போலீசார் ஜான் கில்பர்ட்டை பிடித்து விசாரித்த பொழுது அவர் தன்னுடைய மனைவி கமலியை அடித்து கொண்டதாகவும் இங்கே இருந்து நான் அவளை வண்டியிலே வைத்து எலத்தூர் பக்கம் உள்ள கொண்டு சென்று அவளை அங்கே நான் வைத்து தீயை வைத்து எரித்ததாக அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுலைமான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.